நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 27 நாள் தான் இந்த யோகம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா உங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணுமா, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, இந்த பிளே தமிழை பாருங்க. அடுத்து குரு நல்ல இடத்துல ஸ்தான பலத்துல இருக்கா மட்டும் பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான ஒரு யோகம், செம்மையான யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பூச நட்சத்திரத்துல இந்த சுக்கிர பகவான் போவார். ஏன்னா இந்த உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இணைவதால் எப்ப ஜூன் மாசம் 8ஆம் தேதி பயிற்சியாகி ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரை கரெக்டா 27 நாள் எண்ணி வச்சு அடிங்க யோகத்தை. ஆனா ஜாதகத்துல மட்டும் இந்த 2 கிரகம் நல்லா பலமா இருந்து சனி பகவான் நல்லா இருந்துட்டாங்கன்னா சனி பகவானை குரு பகவான் பாக்குறாரு. நிறைய பேர் சனி பகவானுடைய கஷ்டத்தில் உள்ளவங்க அனைவருமே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பயணமா கண்டிப்பா வரும். உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, இந்த பலன் எடுத்துங்க. இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசி தான் இந்த கடகராசி. எப்படி கால புருஷனுடைய 4வது ராசி. பொதுவாக பாருங்க, நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி கூடி சேர்க்கணும், ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை என்ன சொல்லணும்? லட்சியவாதிகள் கடகராசின்னு நம்ம சொல்லணும். பயங்கரமான லட்சியவாதிகள், பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க கடகராசிக்காரங்க. கற்பனை நிறைய இருக்கும், ஒரு வேலையை டக்குன்னு கத்துக்குவாங்க. இதுதான் கடகத்துடைய விஷயம். நல்லா பாருங்க, உங்க குடும்பத்துல யாராச்சும் கடகராசி இருந்தா பாருங்க, நல்ல ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா சிந்திப்பாங்க, நல்ல ஒழுக்கமான குணம், தன்மையான குணம். நீங்கள் பாசத்தை மட்டும் கொடுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, எல்லாமே அள்ளி கொடுத்துருவாங்க. இது கடகத்தோட இயல்பான குணம். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உச்சமான சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நான் இப்படிதான் சொல்லுவேன். எப்படி உச்ச குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரன் 12 மாசத்துக்கு அப்புறம் இணையுது. எப்படி இந்த பலன் 27 நாள் தான் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்கார், சுக்கிர பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த சுக்கிர பயிற்சியை உள்ள வைங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். உங்களுக்கு 4ஆம் வீட்டதிபதி கேந்திராதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் எப்படி 11ஆம் வீட்டதி உபஜயஸ்தான அதிபதியும் உங்க ராசியில் இருப்பதால் ஜாதகத்தை அனைவரும் பார்த்துக்குங்க. இது நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துரும். கடகத்தை பொறுத்தவரை கவலையப்படாதீங்க. நீங்க கெட்டது இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க, இனிமேல் நல்லது பார்க்க ரெடியா இருங்க. எப்படி இந்த குரு சுக்கிரன் இணைவால நிறைய நல்லது பார்க்க நீங்க ரெடியா இருங்க. எல்லாமே நல்லதான் வரும், கெட்டதா வராது. கெட்ட விஷயம் நடக்காது, நல்ல விஷயம் மட்டும்தான் கடகத்துக்கு நான் சொல்லுவேன். கடன் இருந்துச்சு, எப்படி நான் சொன்னல, உங்க ஜாதகத்துல திசா புத்தி சரியில்லைன்னா என்ன சொல்லுவாரு? கடன் இருந்துச்சு, நகையை கொண்டு கடை வச்சுட்டீங்க, நகை பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, தாய்மாம பிரச்சனை, உங்க அப்பாவுக்கு உடம்பு ஒரு பாதை, விரைய செலவு, வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை. நான் இவ்வளவு விஷயம் சொல்றாப்புல சில பேருக்கு நான் சொன்னல, ஜாதகத்துல கிரகமைப்பு சரியில்லைன்னா இந்த பலவீனத்தை பார்த்துருப்பீங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்பு, இதெல்லாம் அப்படியே ஸ்லோவா போயிருக்கும். ரொம்ப குழப்பத்துக்கு போய் அப்படியே என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு தடுமாற்றத்துக்கு போயிட்டாங்க கடகராசிக்காரங்க. ஆசைப்படுறாங்க, அந்த விஷயத்தை அடைய முடியல. எப்படி ஆசைப்படுறாங்க, அந்த விஷயத்தை அடைய முடியல லைஃப்ல. அவ்வளவுக்கு ஒரு கெட்ட விஷயத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க கடகா. இதை நான் ஏன் சொல்ற தெரியுமா? நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கடகராசிக்காரங்க பிளே தமிழ்ல. சரி, இப்போ என்னதான் ஃபர்ஸ்ட் பிளான் நம்ம என்ன சொல்லலாம்?
நீங்கள் எல்லாருமே பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை எடுத்து தசாப்தியை பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த குரு உச்சமாக இருக்கனால நீ எந்த பரிகாரம் பண்ணாலும் உடனே சித்தியாகும். நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில் நம்ம பிறந்திருப்போம். அதாங்க தசாபதி. அந்த கர்மகாலம் ரொம்ப கண்டிப்பாக அந்த கர்மாவை நம்ம பார்த்து தான் ஆகணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் கெட்டது நடக்கினா அந்த கெட்டதுக்கான ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் பரிகாரம் பண்ணும்போது அந்த பெருசாக உள்ள பாதிப்பை கண்டிப்பாக சின்னதாக குறைச்சிடலாம். அதனால தான் முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் நிறைய விஷயத்தை கொடுத்துருக்காங்க. சில பேர் பாருங்கள், பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னங்க அவங்க தொடர்ச்சி அவங்க வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்கள் வீடியோ தான் எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது, உங்கள் வீடியோ பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அவ்வளோது நான் கஷ்டப்படுறேன். என்ன தான் காரணம்? நம்ம கர்மா தான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. தசாபதியை பார்த்துட்டு இப்போ நான் சொல்லலை, குரு உச்சமாக இருக்கும்போது எந்த பரிகாரம் பண்ணாலும் இப்போ உடனே சித்தி ஆகும். பார்த்துக்கு ஒன்றும் இல்லை. சில பேர் ஜாதகம் எழுதணும்னா இந்த நேரத்தில் எழுதிக்கிங்க, ஏன்னா குரு உச்சத்தில் இருக்காரு. சில பேர் கைப்பட எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. நான் என்னுடைய இது தனிப்பட்ட கருத்து. ஜாதகத்தை இந்த பிரிண்டோட்டோ இதெல்லாம் போடக்கூடாது. கைப்பட ஒருத்தருடைய ஜோதிடத்தை கையால் எழுதணும்னா நம்முடைய தலையெழுத்து மாறும்பாங்க. எப்படி தலையெழுத்து எழுதுறது கையால் தான் எழுதணும். பேனா பிடிச்சி கையால் ஜாதகம் திருக்கணிதத்தில் எழுதி வச்சுக்குவோம். அது ரொம்ப சிறப்பு. உங்கள் ஊருக்கு சூரிய உதயத்தை வச்சு எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கடகராசிக்கிற எனக்கு நிறைய ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க, அதனால சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே டோட்டலாக மாறும். பாருங்கள், கடகத்துக்கு பொறுத்தவரை டோட்டலாக மாறுது. என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லுவோம், வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நினைச்ச அளவுக்கு வருமான சேமிப்பு நல்ல ஒரு யோகத்தை இப்போ கொடுக்கும். ஏங்க வருமானம் நல்லாயிருக்கும்? 11ஆம் வீட்டதிபதி 4ஆம் வீட்டதிபதி ஒன்றும் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரபாகம் மட்டும் இப்போ டாப்பாக மட்டும் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ கொடுப்பாரு பாருங்க, பணம், பொருள், சேமிப்பு. ஒன்று நகை வாங்குவீங்க, இல்லை இடம் வாங்குவீங்க, இல்லை வீடு கட்டுவீங்க. எப்படி ஒரு இடத்த நீங்கள் பத்திரம் பண்ணணும், இல்லை விற்க முடியாத இடத்த விற்று முடிக்கணும். எப்போ? இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே விற்று முடிக்கணும். இது 27 நாளுக்குள்ளே உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கணும். வீடு, இடம், பூமி, சொத்து, லாபம், வருமானம், இந்த சுக்கர பேச்சு அள்ளி கொடுக்கும் பாருங்கள். இப்போ எந்த கேஸாக இருந்தாலும் அந்த கேஸை எடுத்து நடத்திடுங்க, உங்கள் பக்கம் தீர்ப்பாயிரும். இப்போ உங்கள் மேலே எந்த வழக்கு இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. வழக்கில் எடுத்து அடிங்க. குருவை பாருங்கள், ஜாதகத்தில் பாருங்கள், பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணுங்கள் வழக்கை. அந்த வழக்கை தசாபதியை பார்த்துட்டு அந்த வழக்கை எடுத்து தூக்கி வச்சு அடிங்க. கண்டிப்பாக அந்த வழக்கில் ரிசல்ட் கிடச்சிடும். நிறைய பேருக்கு சொல்கிறேன், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை சொல்கிறேன், மருத்துவ செலவு இனிமேல் நீங்கள் பண்ண மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. குரு வந்துட்டார். உடம்புல எந்த ஒரு மருந்து, இன்ஜெக்ஷன் உங்களுக்கு போடக்கூடாது. இதுக்கான தீர்வை கொடுத்துருவார். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய குழந்தை இனிமேல் நல்லா படிச்சிடும். கடகராசி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிப்பு கல்வி மேல் படிப்பு கண்டிப்பாக ஒரு புதுசாக முயற்சி பண்ணக்கூடிய எண்ணத்தை தூண்டிடும் இந்த சுக்கிர பயிற்சி. ஏன்னா மேல் படிப்பு, பட்ட படிப்புலாம் 11ஆம் இடம். நீங்கள் நினச்ச அளவுக்கு படிப்பு கல்வியில் பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கலாம். அரசாங்க வேலை எழுதிக்கிட்டே இருக்க, ரிசல்ட் இருக்குது. அரசியல், அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும். பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைச்சிடும். அரசாங்கம் மூலமாக நிறைய நல்ல விஷயம் இருக்கும். அரசியல் நல்லா இருக்கும், அரசாங்க வேலையும் நிறைய கிடைக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த குரு சுக்கர இணையனால சனி பகவான் நேராக அந்த 9ஆம் வீட்டை பார்க்கறதுல அப்பாவோட வேலையோ இல்லை அம்மாவோட வேலையோ உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் அரசாங்கம் வேலைனா திருப்பி கேளுங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நான் அரசாங்க வேலைக்கு நான் கடகராசி எந்த ஒரு தவறு சொல்ல மாட்டேன். அதுக்கான நேரம் சூப்பராக இருக்குது. வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க மனக்கு. ஆனால் திருமணம் இதை விட திருமணத்தில் டாப்பாக இருக்கும். கணவனை ஒற்றுமை சூப்பராக இருக்கும். திருமணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குங்க. சுக்கிரபவன் உச்சத்தில் உட்காந்துருக்காரு, உச்சமான குருவோட சேர்ந்துருக்காரு. உடனே குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். பூர்வீக சொத்து, பூர்வீக நிறைய பேருக்கு பாருங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். புதுசாக தொழில் பண்ணுறவங்க நீங்கள் கவலைப்பட, தொழிலில் இனிமேல் லாபம் தான், நஷ்டம் கிடையாது. இந்த சுக்கிர பயிற்சி வரும்போது லாபத்தில் போய் செவ்வாய் நிற்கிறாரு, கவலையப்படாதீங்க. இனிமேல் தொழில் உத்தியம், லாபம் வருமானம் நல்லாயிருக்கும். நிறைய ஒரு மாற்றம், திடீர் லாட்ரி யோகம் அடிச்சிடும். நான் ஃபஸ்ட்டே சொன்னதான், நகை வாங்கணும் இல்லை லாட்ரி வாங்கணும், 2 தான் கடகராசி வாங்கணும். இப்போ அந்த பிளான் மனசுக்குள்ளே ஓடும். நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பார்த்து கண்டிப்பாக லாட்ரி வாங்க, கண்டிப்பாக அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை கூட வரைய பண்ணாமல் ஜாதகம் புக் பண்ணால் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். மெயின் ஆசிரியர்களை பார்க்குறது எத்தனை பேர் பார்க்குறீங்க? நல்லாயிருக்கும். அடுத்த ஐடிஎஃப்ல எத்தனை பேர் இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் பேங்கில் வேலை பார்க்குறீங்க? எத்தனை பேர் ஆசிரியர் வேலை பார்க்குறீங்க? கெமிக்கல் ஃபீல்டு எத்தனை பேர் இருக்கீங்க? இரும்பு சார்ந்த வேலை எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த துறை எல்லாமே எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா கடகராசிக்கு அந்தளவுக்கு இந்த சுக்கிர பயிற்சி 27 நாளும் நல்ல யோகத்தை கொடுக்குறது. இதை எடுத்துக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. தயவு செய்து ஜாதகத்தை பார்த்து சாப்பிட்டு மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமாக இருக்கும். இப்போ நட்சத்திரம் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகிறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். எதுக்குமே போயிட மாட்டாங்க.
நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இனிமேல் கெட்டதே உங்களுக்கு கிடையாதுங்க. எப்படி புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு கெட்டதும் இப்போ நடக்காது. எந்த காரியம் எடுத்தாலும் நல்லா இருக்கும். இப்போ கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. நிறைய ஒரு தடங்களை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். கணவனை ஒற்றுமை நிறைய ஒரு ஓப்பனாக சொல்கிறேன். வேலை, நல்ல வேலை, உத்தியோகத்தில் உயர் பதவி, படிப்புகள் இன்க்ரீஸு. ஏன்னா என்னை பொறுத்தவரை ஏன்னா குரு உச்சத்தில் இருக்காரு, சுக்கரோட சேர்ந்துருக்காரு, மேல் படிப்பு பட்ட படிப்புலாம் சூப்பராக இருக்கும். வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே நல்லா டைம் இருக்கும். எல்லாரும் ஜாதகத்தை பார்த்துக்கணும், சூப்பராக இருக்கும். அடுத்து பூச நட்சத்திரம் பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. நல்லா 24 உழைக்க சொன்னாலும் உழைக்க ரெடி. யார் பூசத்தில் பண்ணுவோம். இனிமேல் பூச நட்சத்திரம் பண்ணுவோம் எல்லாமே நல்லதாக வரும், கெட்டதே வராது. இனிமேல் கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, திருமண வாழ்க்கையில் தடங்கள் இருக்காது, எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு நடக்காது. அதுக்கான நேரம் நல்லா வேலை செய்யும். ஏன்னா 9ஆம் இடத்தை யார் பார்க்குறது? குரு பார்க்குறாரா? 7ஐயும் 8க்குள்ள பிரச்சனை சரி பண்ணுறாரா? கணவனை ஒற்றுமை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும். இனிமேல் சொல்கிறேன், வருமான பொருளாதாரம் எல்லாமே இந்த பூச நட்சத்திரம் பார்த்து நல்லா இருக்கும். இந்த சுக்கரை பிரிச்சு அள்ளி கொடுத்துரும் பார்த்துங்க. ஏன்னா சுக்கரன் சனி நட்பு கிரகம். ஜாதகத்தை 10 தசாவதி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக இருக்கும். அடுத்து ஆயில் நட்சத்திரம் பொறுத்தவங்க யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேச பயங்கரமாக அறிவாய் சிந்திக்க முடியும். அந்த ஆயில் நட்சத்திரம் சூப்பராக இருக்கும். எது வந்தாலும் காலப்படுறீங்க. ஆயில் நட்சத்திரம் எல்லாமே நல்லதாக வரும். ஆயில் நட்சத்திரம் இனிமேல் சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி. ஆயில் நட்சத்திரம் ஏன்னா புதன் ஆட்சி பலம். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும், ஒரு மன தடுமாற்றம் மனசுக்குள்ளே ஓடும். எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஏன்னா புதன் ஆட்சி பலம் இருக்கும்போது வெளிநாடு, வெளியூர், வேலை, ஒரு விரைய செலவு, படிப்பு, கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆயினஸ் எல்லாருமே ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை நல்லா பார்க்கக்கூடியே பார்த்துக்கணும். எந்த காரியத்தில் வெற்றியாக வரும். கவலைப்படாமல் எனக்கு எல்லாமே வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். வரக்கூடிய உச்சமான குருவோட சேர்ந்து சுக்கிர பகவான் இணைவதால் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.